ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்தவர் பைக்கை விட்டு கீழே இறங்கினார். அந்த நேரம் பார்த்து பைக்கு சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. சரிஞ்ச பைக்கை நிமித்தி நேராக்குறதுக்குள்ளே பைக்கு பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். ஒரே வேகத்தில் போய் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல விழுந்திருக்கு. இது என்னடா வம்பா போச்சுன்னு நினைக்கிற மாதிரி தான் இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஸ்கர்ட்டிங் பண்ணிட்டு போற ஒரு லேடியை தான் பாக்குறோம். பக்கத்துல இருக்கிற அந்த மின்கம்பத்தை பிடிச்சி நிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணி அதை பார்த்து போய் வேகமா அதிலே மோதுற மாதிரி ஆயிடுச்சு. எதிர்பாராத சம்பவம் தான். ஆனா உடனே எந்திரிச்சிட்டாங்க. 2 நாய்கள் சண்டை போடுறத பார்த்திருப்போம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா தன்னோட கால் கூடயே கடிச்சு சண்டை போட்டுட்டு போகுது பாருங்க. ஒரு கால வாயில கம்பி இருந்தாலும் அப்படியே 3 காலெல்லாம் நடந்து போகுது. பயங்கர ஆளாக தான் இருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். இங்கே ஒருத்தர் கேட்டை திறந்துட்டு திடுதுப்புன்னு வேகமாக ஓடுறாரு. எதை பார்த்து ஓடுறாருன்னு பார்த்தா பின்னாடியே வந்திருக்கு ஒரு பெரிய யானை. அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. யானையும் அவரை பின்தொடர்ந்து பக்கத்துலேயே போயிடுச்சு. ஆனால் அந்த கூடாரத்தில் இன்னும் 2-3 பேர் இருந்ததுனால எல்லாரும் கத்துனது கேட்டு யானை எப்படியோ பின்வாங்கி வந்திருக்கு. தனியாக மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். ஏதோ கொஞ்சம் நல்ல யானையாக இருக்கும் போல விட்டுட்டு திரும்பி வந்ததே பெரிய விஷயமா தான் இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடைக்கு முன்னாடி வச்சிருக்காங்க ஒரு பெரிய கரடி பொம்மை. இந்த கரடி கிட்ட சண்டைக்கு வந்திருக்கு பாருங்க அந்த தெருவில் இருக்கிற 4 நாய்கள். இந்த 4 டாகும் ஒன்னா சேர்ந்து கரடி பொம்மையை கிழிச்சு எடுக்காத குறைதான். நிஜமான கரடி அப்படின்னு நினைச்சிருக்கும் போல. இதுல ஒரு டாக் பாருங்க அப்படியே பாஞ்சு உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் தூக்கி வெளியே போட ஆரம்பிச்சிருக்கு. தெருவுக்குள்ள புதுசா யாரும் வரக்கூடாது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த புறாக்கு இற கொடுக்குற மாதிரி கையை மூடி கூப்பிடுறாரு. அதுவும் ரொம்ப நம்பிக்கையோட பக்கத்துல வந்து பார்த்தா கை வெறும் கையா இருக்குது பாருங்க. 2 புறா இப்படி பக்கத்துல வந்து ஏமாந்து போயிடுச்சு. 3வது புறா கண்டிப்பா கையை கொத்தாம விடாது. இப்படியே வெறும் கையை நீட்டிட்டு இருந்தா கொத்து வாங்கியே பள்ளம் விழுந்துரும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது 2-3 கோழிகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த லேடி பாருங்க கோழியை எப்படியாவது பிடிக்கலாம் அப்படின்னு மெதுவா போறாங்க. இவ்வளவு தூரம் கவனிச்சு போனவங்க அந்த பக்கத்துல இருக்கிற பெரிய பள்ளத்தை மறந்துட்டாங்க. தாவல கடைசியில பள்ளத்திலே போய் விழுந்திருக்காங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு முன்னாடி ஒரு குரங்க பார்த்ததும் குஷி தாங்க முடியல. இந்த குரங்கோடு சேர்த்து ஒரே ஒரு பாட்டுக்கு வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு வேகமா வந்திருக்காங்க. குரங்கு அது வரைக்கும் மதில் இருந்தது. இந்த பொண்ணு ஆட ஆரம்பிச்சதும் அப்படியே பின்னாடி துரத்திட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. குரங்கு பார்த்து பயந்து ஓடனா த்ரில்லிங்கான வீடியோவை எப்படி எடுக்கிறதுன்னு மறுபடியும் வந்திருக்கிறாங்க. குரங்கு ஆட தொடங்குனதும் மறுபடியும் துரத்திட்டு தான் வருது. பாட்டுக்கு ஆடி முடிக்கிறதுக்குள்ள குரங்கு கிட்ட கடி வாங்குறது கன்ஃபார்ம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல தெருவில் போக வேண்டிய கார் பாருங்க நேரம் அந்த வீட்டு கேட்டுக்குள்ளே வண்டி விட்டுருக்கு. பெரிய சத்தமா கேட்டதுனால அந்த தெருவில் இருந்த நாய்கள் எல்லாம் வேகமா ஓடி போகுது. ரோட்ல ஓட்டு சொன்னா இப்படி மதிலையும் கேட்டையும் பதம் பார்த்தா இப்படி. எங்கே இந்த வீடியோவில் நம்ம குடோனில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். நிறைய பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்காக பார்க்குறாங்க. கடைசியில் பாரம் அதிகமானதுனால வண்டி அப்படி தூக்கிடுச்சு பாருங்க. இதனால பின்னாடி நின்ற ஒருத்தர் அவரும் சரிக்கிட்டு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ பொருள் மேலே அவர் விழுந்ததுனால அவருக்கு பெருசாக ஏதோ அடிப்படலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது அந்த வண்டியை இழுத்து கொண்டு போகிறதுக்காக தான் இந்த பெரிய ட்ரக் வந்தது. ஆனால் கடைசியில் பாருங்க மேலே ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா அந்த வண்டி தன்னால் இறங்கி கீழே போயிடுச்சு. புல்டோசரை ஏற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அது மறுபடியும் பள்ளத்தை பார்த்து தான் போகுது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் அடுப்புக்குள்ளே நல்ல நெருப்பு கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா தீ வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே திறந்துருப்பாரு போல. அனல் தகதகன்னு கொதிக்குது பாருங்க. நேரம் முன்னாடியே போய் நின்றதுனால அவ்வளவு வெப்பமும் இவர் மேலே படுற மாதிரி ஆயிடுச்சு. தெரியாம திறந்துட்டோமே அதோட போட்டுட்டு ஆள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. எங்க இந்த வீடியோவில் பார்க்குறது அந்த இடத்துல இருந்தவர் மெதுவாக வந்து இந்த ஸ்டூலில் உட்காரலாம் அப்படின்னு நினச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பாருங்க. அவர் எப்போ உட்காருவார் அப்படின்னு ரெடியை காத்திருந்த மாதிரி மேலேருந்து ஒரு பலகை விழுந்திருக்கு. நம்ம மேலே விழுறணும்னு இவ்வளோ நேரம் காத்திருந்துருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டோரத்தில் ஒரு பைக்கை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த பக்கமாக போகிற ட்ரக்கு இந்த பைக்கையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது பாருங்க. ட்ரக்கோடு சேர்ந்து இதுவும் அப்படியே வேகமாக போய்கிட்டே இருக்குது. பைக் எங்கே அப்படின்னு தேடி அங்கே இருக்கிற கேமராவை செக் பண்ணும்போது தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே கொண்டு போக முடியாத அளவுக்கு பெரிய பாரமாக நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு போகிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சதுக்கு ஒரே செகண்டில் மொத்தமாக கீழே விழுந்துடுச்சு பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் வீட்டு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். கடைசியாக தலைமுடியை பிரித்து அப்படியே கீழே தூக்கி போட்டு மேலே தூக்குவோம். முடி மேலே இருக்கிற ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக மாட்டிக்கிச்சு. சிக்கின முடியை எடுக்கவே முடியல. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணி அந்த முடியை எடுத்து விட்டாதான் உண்டு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏதோ ஒரு கறியை நவீன அடுப்புக்குள்ளே போட்டு நல்லாவே சுட்டு வேக வச்சிருக்கிறாங்க. கடைசியில் அதை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு வெளியே எடுக்கிற நேரத்தில் பாதியாக பிஞ்சு போயிடுச்சு பாருங்க. ரொம்ப வெந்துடுச்சு போல. நல்லா முழுசாக வெளியே எடுத்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பாதி மட்டும் தான் மிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தட்டில் ஆம்லேட்டோட வந்திருக்கிறாரு. இந்த ஆம்லேட்டை அப்படியே தூக்கி போட்டு கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் அட்டகாசம். எல்லாரும் கேட்கறதுனால நம்மளும் ஒரு தடவை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா கடைசியில் அந்த தோசைக்கல் தான் கீழே விழுந்திருக்கு. கைப்பிடி மட்டும் கையில் வந்திருக்கு. இவரும் அடுப்பு முன்னாடி இப்படி ஒரு சாகசத்தை பண்ணிடலாம், இதை ஒரு தடவை அதை தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டாரு பாருங்க.
கடைசியில் பாத்திரம் தான் அந்த பக்கம் போய் விழுந்திருக்கு, கைப்பிடி கையோட வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காரை பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பின்னாடி இவ்வளோ பெரிய தூண் இருக்குது. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கரெக்டாக அதிலே வந்து தட்டுனதுனால கூரையில் இருக்கிற ஓடு சேர்ந்து கார் மேலே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த காரை எடுத்துகிட்டு இனி ரோட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறம் தான் போகணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கல் ஜல்லி எல்லாம் உடைச்சி அரைக்கிற மிஷின் தான். இந்த மிஷினில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு அவரோட கை அதில் மாட்டிக்கிச்சு போல். எப்படியோ விடாப்படியாக மிஷினை கீழே தள்ளி போட்டுட்டு கையை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இந்த மாதிரி மிஷினில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். இங்கே கையில் இருக்கிற ஒரு நோட்டை அப்படியே ஒரு சுற்றலாமா அப்படின்னு நினச்சதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் தான் உஷாராக இருக்கணும் போல். யாராவது இப்படி வேலை பார்த்தா ஒரு 5 அடி தள்ளி நிற்கிறதே நல்லது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப மினி போட்டு. இந்த மினி போட்டில் எப்படி இத்தனை பேர் ஏறினாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி லைனாக ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. 3 பேர் இருக்கிற போட்டில் ஒரு 10 பேர் ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். கடைசியில் இந்த போட்டு தாங்க முடியாமல் ஆழத்துக்கு வரோம் அப்படியே சரிஞ்சு கீழே போயிடுச்சு பாருங்க. எல்லாரும் தண்ணிக்குள்ளே விழுந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மிஷினில் வேலை நடந்துட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். இந்த பொருளை அப்படியே மேலே தூக்கி கொண்டு போகணும். அது வரைக்கும் மிஷின் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எப்போவுமே மிஷினை நம்ப முடியாது. அந்த மாதிரி மேலே தூக்கி கொண்டு போனது அப்படியே தொப்புனி கீழே போட்டுடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை தான். இவர் கொஞ்சம் தள்ளி நின்றதுனால அவருக்கு எதுவும் ஆகலை. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த இரும்பு ரோப் அப்படியே அறந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் புதுசாக வீட்டுக்கு ஒரு பூனையை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பூனையை இந்த நாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பூனை பண்ணியிருக்கிற சேட்டையை பாருங்களேன். வந்த உடனே அதோட வேலையை காட்டியிருக்கு. இந்த டாக் கொஞ்சம் அன்பா பழகலாம் அப்படின்னு பக்கத்தில் போனதுக்கு முகத்திலே ஒரு அறை விட்டுருக்கு. அடுத்தது இங்கே மணல் குவியலுக்குள்ளே ஒரு பாதையை தேடி உள்ளே போய் உட்காந்துருக்கிற ஒரு டாக் தான் பார்க்குறோம். வெளியே வான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அது வர மாதிரி இல்லை. அதனால இந்த பக்கமாக மணலை இடித்து வெளியே எப்படியாவது கொண்டு வரலான்னு பார்த்தா கடைசியில் அது மணலுக்குள்ளே புதையிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வேகமாக செயல்பட்டு எப்படியோ அந்த டாகை வெளியே கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் வளர்றதுக்குள்ளே எப்படியெல்லாம் சேட்டை பண்ணுது பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற டாக் இந்த பந்தை கடிச்சிருக்கு. கடிச்சதும் இந்த பந்து அப்படி பல்லோட ஒட்டிக்கிச்சு போல. பல்லு பந்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. பந்தை எப்படியாவது எடுத்து பார்த்துடலான்னு பார்த்தா முடியவே இல்லை. இனிமேல் யாராவது இந்த பந்தை வசமாக இழுத்து விட்டாதான் உண்டு போல. சும்மா இருந்த பந்தை எடுத்து விளையாடி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற டாக் கொஞ்ச நேரம் இந்த ஸ்டாண்டில் கட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பொறுமை இல்லை பாருங்க. இன்னொரு டாக பார்த்ததும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டாண்டோட சேர்ந்து இழுத்துட்டு வேகமாக ஓடி வந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாரும் ஃபோனு கையமாக தான் இருக்கும். இந்த ஃபோனை பார்த்துட்டே நடந்து போகிறதுனால படிக்கட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்கறதுக்கு மறந்து போயிடுறோம். அப்படித்தான் இவரும் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தாலும் யாராக இருந்தாலும் முதல்ல ஃபோனு பத்திரமா இருக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் அடுத்த வேலையாக இருக்குது. இதே மாதிரி இந்த லேடி கையில் ஃபோனோட படிக்கட்டில் இறங்கி தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தாலும் யாரும் பார்த்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு எப்படியோ மெதுவாக எந்திரிச்சிட்டாங்க. அடுக்கும்போது மட்டும் ஃபோனை பார்க்கவே கூடாது போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய பொம்மையை தான் பார்க்குறோம். இந்த பொம்மைக்குள்ளே ஒரு ஆள் இருப்பாங்கன்னு பார்த்தா 2 பேர் இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து குதிக்கும் போது ஒருத்தர் மட்டும் தனியாக வந்துட்டு இருப்பாருங்க. ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பரவாயில்ல. கூட்டத்தில் இது நடக்கும்போது எப்படி இது நடக்குதுன்னு நம்ம தான் ஆச்சரியமாக பார்ப்போம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கயிறாலான ஒரு பாலத்தை தான் பார்க்குறோம். இந்த பாலத்தில் ஏறி நடந்து வந்திருப்பாங்க போல். நடந்து வந்த வேகத்தில் அந்த பாலத்திலே சிக்கி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கின பாலத்திலேருந்து வெளியே வர முடியல, தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த லேடியை மீட்டெடுக்கிறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. எப்படியோ ஒரு வழியாக கயிறுக்குள்ளே சிக்கியிருந்தவங்க தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க.